அவங்க தாக்குறாங்க, பதில் தாக்குதலை இவர் வந்து கத்தி எடுத்து இவரை தற்காத்துக்கிறாருன்ற மாதிரி. ஏன்னா தற்காத்துக்கிறாருன்ற அந்த வார்த்தை இங்கே எடுபடும். ஏன்னா அவங்க தாக்குறத நம்ம பார்க்குறோம். 4 பேர் ஒரு நபரை தாக்கும்போது அவர் கையில் இருக்கிறது எது வேணாலும் எடுத்துப்பார். அவர் கையில் எது வேணாலும் எடுத்துப்பாங்க இல்லையா, கல் கூட எடுத்துப்பாங்க. அப்படிதான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். தவிர இவர் திட்டமிட்டு கத்தியெல்லாம் தீட்டிட்டு வந்து எங்கே இருக்கிறாங்க அந்த 4 பேர் சொல்லி போய் தேடி, அதுவும் குறிப்பாக வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போய் அவங்கள தாக்கணும்னு கிடையாது. அவங்க 4 பேர் தாக்க வராங்க, இவர் ஒத்தையா வந்து மோதுறாரு. இவர் கூட இருக்கிற ஒரு நபர் கூட இவரை தான் தடுக்கிறாரு, அவங்களையும் தடுக்கிறாரு, இவங்களையும் தடுக்கிறாரு. அவ்வளவுதானே தவிர என்ன அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டு போய் அது இல்லைன்னா அவங்க ஓடி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிலபிள் கேஸ்லையும் நான் பெயிலபிள் கேஸ்லையும் இவரை போட்டது தான். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆயுதம் எடுத்து சண்டை போட்டாரு. செருப்பு கூட ஆயுதம் தானே சார். சார் இங்கே கத்தி என்பது வந்து ஒரு ஆயுதம் தான். ஆனால் அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்கு. ஆப்பிள் கட் பண்ணுறதும் அதே கத்தி தான். அதை வச்சு ஆளையும் கொலை பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த கத்தியை அவர் ஆப்பிள் கட் பண்ண வச்சிருந்துருக்கலாம், இல்லை காருக்குள்ளே வச்சிருந்துருக்கலாம். ஒரு அவசியத்துக்கு ஏற்ப கூட வந்து சாவி கொத்தல் கூட சில பேர் சின்ன கத்தி வச்சுக்கிறாங்க சில பேர். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக அந்த கத்தியை எடுத்தார். அங்கே வந்து 4 பேர் தாக்கும்போது அவர் கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். அது சரி தப்புன்றது நீதிமன்றம் பார்த்துக்கும் போது, காவல்துறை அதை பார்த்துக்க போது, நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை சொல்றோம். ஆனால் திட்டமிட்டு கத்தியை கொண்டு வந்தார், கத்தியை தீட்டி கொண்டு வந்து 4 பேர் டீ கடையில் இருக்கும்போது அவர் வந்து மோதல் பண்ணார். இதெல்லாம் வந்து கதை மாதிரி இருக்கு. என்ன ஆயுதத்தை எடுக்கணுன்றது எதிரிகள் தான் முடிவு பண்றாங்க. அவர் என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரு, மேடையில் பேசுறாரு, சில விஷயங்கள் டேட்டாவோட பேசுறாரு, சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை போட்டு பேசுறாரு. அதுக்கு நீங்க பதில் எப்படி கொடுக்கணும்? அதே மேடையில் கொடுங்க, அதான ஜனநாயகம். அதே மேடையில் நீங்க பேசுங்க. அவர் என்ன வார்த்தை பிரயோகம் பண்றாருன்னா உங்க வாயில அந்த வார்த்தை வரவே வராதா? இவங்களாம் வார்த்தை விடாதவங்களா? அப்படியே இவங்க வந்து அப்படியே சொல்லின் செல்வர்கள், அற வழியில் பேசுறவங்களா? திருமாவளவனும் கடந்த காலத்தில் வந்து 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பழைய வரலாறுலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் பேசியிருக்காரு, பல வார்த்தைகள் பேசியிருக்காரு. பேசலாம் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் இருக்கவங்களும் வந்து பொறுக்கிகளும் பேசியிருக்காரு. நீ எந்த சேனல்? கடந்த முறை இந்த மேயர் கேட்டது பார்த்தோம். நீங்க எந்த சேனல்? இவரு அண்ணன் சேகர் பாபு இதுதான் நடந்துன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டா உடனே நீங்க எந்த சேனல்? அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. திருமாவளவனே கேட்டார். திருமாவளவன் என்ன கேட்கிறாருன்னா நீங்க வந்து எந்த மீடியா, நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க? திமுக கட்சிக்காரனான்னு கேட்டார் ஒரு மீடியாவுக்கு. நீங்க திமுக கட்சிக்காரர் மாதிரி செயல்படுறீங்க, அது எப்படி நீங்க அந்த வார்த்தை சொல்லிங்கன்னு அவ்வளவு கோவப்பட்டு பொங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தப்பு. நான் என்ன சொன்ன, கேட்ட கேள்விக்கு ரியல் ஒன் உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சி தலைவர், பறவையர் பேரவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி நேற்று இரவு கைது செய்யறாங்க. இப்போ ஐசியூ வார்டுல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து இந்த கைது நடவடிக்கை அந்த காவல்துறை தலைவர் அலுவலகத்தானே நடந்ததுனால 2 தரப்புலையும் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. செருப்பை தூக்கி அடிச்சாங்க. அவங்க மேல வந்து 2 பிரிவில் வழக்கு. ஏன்னா செருப்பு என்பது ஆயுதம் இல்லை, அப்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல ஒரு வேலை. வழக்கு பதிவு பண்ண சொல்கிறேன். இவர் வந்து கத்தி எடுத்து காயப்படுத்தினார் அப்படின்னு சொல்லும்போது நான் பெயிலபிள் கேஸு, பெயிலபிள் கேஸுன்ற மாதிரி அவங்க பெயிலபிள் கேஸுன்ற மாதிரி நான் பெயிலபிள் கேஸுன்ற போது கைது பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதன் அடிப்படையில் நைட்டு 10 மணிக்கு போய் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சைக்காக வந்து ஒரு நெஞ்சு வலிக்கு சொன்னதால சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க. 2 தரப்புலையுமே வந்து நான் பெயிலபிள் கேஸ் தான் போடணும் நியாயமாக. ஏன்னா அது சம்பவம் நடந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஜிபி அலுவலகம். ஆமாம்மா, கண்டிப்பாக. அது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து பொதுமக்களுக்கு வந்து பார்வை எப்படி இருக்கும், ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே அப்படி நடக்குது அப்படின் போது அந்த காவல்துறை மீது வந்து அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதெல்லாம் கைது பண்ணதெல்லாம் சரிதான். நம்ம வந்து 2 தரப்புலையும் கைது பண்ணணும். இல்லை, இதில் என்ன கேள்வி உருவாகுது அப்படின்னா 2 தரப்புலையும் கைது செய்யப்பட்டாலும் அங்கு தாக்குதல் நடத்துவதற்கு வந்தவர்கள் யார்? ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சைடில் கைது பண்ணல, வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கைது நடவடிக்கை இல்லை. 2 தரப்புல கைது செய்யலை. ஒரு தரப்புல வந்து விசிகா தரப்புல இருக்கவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பெயிலில் போகிற கேஸ். இதில் நான் பெயிலபிள் கேஸில் வந்து இவரை கைது பண்ணிங்க. ஏன்னா அவர் வந்து ஆயுதம் எடுத்து காயப்படுத்தினார். அவங்க மேலே 2 பிரிவில், இவர் மேலே 3 பிரிவுன்றதுனால வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் மருத்துவமனையில் வந்து அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இல்லை, இதில் எழக்கூடிய கேள்வியே இதுதான். அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு வரக்கூடிய பாமக நிர்வாகிகளுக்கு சப்போர்ட்டாக இவர் அங்கே செல்றாங்க. ஆனால் இந்த விசிகாவை சேர்ந்த இந்த 4-5 பேர் தாக்குதல் நடத்தியவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இங்கே ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் ஒரு மனிதர்,
அவர் கூட இன்னொரு நபர் இருக்காங்க. இங்க 4-5 பேர் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா வந்து இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி கைது செய்யப்பட்டிருக்கல. அதுல சம்பந்தமா அந்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து விளக்கம் கொடுத்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவரே வந்து வெட்டுப்பட்டவரே வந்து பேசுனதெல்லாம் பார்த்தோம். எப்படி இருந்தாலும் வந்து ஒரு காமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் வந்து அந்த வீடியோக்களை நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே இவர் வந்து பலமுறை வந்து கடுமையான விமர்சனங்களில் ஊடகங்கள் மூலமாகவும் பொது மேடையிலையும் வந்து நேரடியாக விசிக தலைவர் திருமாவளவனை பற்றி பேசியிருக்கிறாரு. அப்போ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வந்து தொண்டர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ சாப்பிட்டு இருந்தோம், இவர் தான் வந்து அங்கே வந்து சண்டை போட சொன்னால் அது ஒரு லாஜிக்காக இடிக்குது, அந்த இடத்துல சரியாக வரல. அவர் வந்து வழக்கறிஞர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எப்படியாவது தன்னுடைய வாதத்தை வந்து எப்படி நீதிமன்றத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து மீடியா முன்னாடி பேசுகிறாரு. மீடியாவை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடந்த சம்பவம்னு கேட்டிங்கன்னா, அங்கே அவர் போயிருக்கிறாரு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பணி நிமித்தமாக போயிருக்கிறாரு. அது தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வர்றதை முன்கூட்டியே தெரிஞ்சோ அல்லது வந்து அந்த நேரத்தில் தெரிஞ்சோ கூட அவங்க வந்து சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் அது இருக்குது. அவங்க தாக்குறாங்க, பதில் தாக்குதலை இவர் வந்து கத்தி எடுத்து இவரை தற்காத்துக்கிறாரு. நம்ம ஏன்னா தற்காத்துக்கிறாருன்ற அந்த வார்த்தை இங்கே எடுபடும். ஏன்னா அவங்க தாக்கிறத நம்ம பார்க்குறோம். 4 பேர் ஒரு நபரை தாக்கும்போது அவர் கையில் இருக்கிறது எது வேணாலும் எடுத்துப்பார். அவர் கையில் எது வேணாலும் எடுத்துப்பாங்க இல்லையா, இப்போ கல் கூட எடுத்துப்பாங்க. அப்படி தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். தவிர இவர் திட்டமிட்டு கத்தியெல்லாம் தீட்டிட்டு வந்து எங்கே இருக்கிறாங்க அந்த 4 பேர் சொல்லி போய் தேடி, அதுவும் குறிப்பாக வந்து டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி போய் அவங்கள தாக்கணும்னு கிடையாது. அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா இவர் போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அங்கே இருந்திருக்கலாம் அல்லது வந்து இவரை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். இல்லை இவர் வரக்கூடியது தெரிஞ்சு கூட வந்திருக்கலாம். இல்லை வந்திருக்கிறாரு யார் மூலமாக சொல்ல கூட, ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லை டிஜிபி ஆஃபீஸ் பின்னாடி தான் வீடு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு சார்பு நிலையில் அவர் வழக்கறிஞரை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அப்படி தான் பேசி ஆகணும். ஏன்னா அவர் அவங்க கட்சிக்கு சார்பாக தான் பேசி ஆகணும். ஆனால் இங்கே கேட்குறவங்க பார்க்குறவங்களாம் முட்டாள் கிடையாது இல்லை. இங்கே வந்து கோர்வையாக சொன்னால் கூட அது வந்து நீதிமன்றத்தை இந்த கதையெல்லாம் சொல்லலாம். சரிங்களா, நாங்க விஷுவல் எல்லாமே இருக்கிறது, அங்க நடந்த விஷுவல் எல்லாமே பார்க்கும்போது நம்ம வீடியோவை பார்க்குறோம். அவங்க 4 பேர் தாக்க வராங்க, இவர் ஒத்தையாக வந்து மோதுறாரு. இவர் கூட இருக்கிற ஒரு நபர் கூட இவரை தான் தடுக்கிறாரு, அவங்களையும் தடுக்கிறாரு, இவங்களையும் தடுக்கிறாரு. அவ்வளோதானே தவிர என்ன அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதுக்கப்புறம் கத்தி எடுத்துட்டு போய் அது இல்லைன்னா அவங்க ஓடி இருக்க மாட்டாங்க. இல்ல அதான் முதல் தாக்குதல் நடத்தியவர்கள் தானே கைது செய்யப்பட வேண்டும். 2 தரப்புலையும் கைது பண்ணலாம். கிளாஷ் ஆயிடுச்சுன்னா கைது 2 தரப்புலையும் அடிச்சு பண்ணலாம். அதே நேரத்துல வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயிலபிள் கேஸ்லையும் நான் பெயிலபிள் கேஸ்ல இவரை போட்டது தான். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஆயுதம் எடுத்து சண்டை போட்டாரு. செருப்பு கூட ஆயுதம் தானே சார்? இல்ல அதான் கேள்வி. இவங்க 4-5 பேர் வர்றாங்க, செருப்புல எல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப தற்காத்து கொள்வதற்காக அங்க அவர் வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறார். அதுதான் அப்ப தற்காத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்ல காலத்துல கடந்த காலத்துல தற்காப்புக்காக எம்ஜிஆர் காலத்துல சொன்னது. எம்ஜிஆர் சொன்னார் அந்த ஆளுக்கு ஒரு கத்தி வச்சுக்கன்னு சொன்னார். சொன்னது யார் தெரியுங்களா? முதலமைச்சர் யார்? எம்ஜிஆர். ஆளுக்கு தற்காத்துக்கு கத்தி வச்சுக்க சொன்னார். சார் இங்கே கத்தி என்பது வந்து ஒரு ஆயுதம் தான். ஆனால் அதை எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்குது. நான் ஆப்பிள் கட் பண்ணுறதும் அதே கத்தி தான். அதை வச்சு ஆளையும் கொலை பண்ண முடியும். அந்த இடத்துல அந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்சுருந்த கத்தியை அவர் ஆப்பிள் கட் பண்ண வச்சுருந்துருக்கலாம், இல்லை காருக்குள்ளே வச்சுருந்துருக்கலாம். ஒரு அவசியத்துக்கு ஏற்ப கூட வந்து சாவி கொத்தல் கூட சில பேர் சின்ன கத்தி வச்சுக்கிறாங்க சில பேர். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக அந்த கத்தியை எடுத்தார்? அங்கே வந்து 4 பேர் தாக்கும்போது அவர் கையில் இருக்கிற ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார். அது சரி தப்புன்றது நீதிமன்றம் பார்த்துக்கும் போது, காவல்துறை அதை பார்த்துக்க போது, நம்ம பார்க்கக்கூடிய காட்சியை சொல்கிறோம். ஆனால் திட்டமிட்டு கத்தியை கொண்டு வந்தார், வந்து கத்தியை தீட்டி கொண்டு வந்து 4 பேர் டீ கடையில் இருக்கும்போது அவர் வந்து மோதல் பண்ணார். இதெல்லாம் வந்து கதை மாதிரி இருக்குது. பார்க்குற மக்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கும் யார் மீதும் சார்பாக பார்க்க மாட்டாங்க. நடந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு நபர் நீங்கள் 4 பேர் தாக்குறத நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லிட்டு தாக்குறீங்கன்றதும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பதில் தாக்குதல் இவர் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்து ஆயுதம் எடுத்து அவர் கிழிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒரு கட்டத்தில் முதல்ல செஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தான் நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம். அவர் வந்து கத்தி வச்சு அவர் கிழிக்கிறது. அதுக்கப்புறம் தான் இவங்க ஓடுறதையும் பார்க்குறோம். ஒருவேளை அந்த கத்தி அவர் கையில் இல்லைன்னா, அது சின்ன கத்தி ஏதோ பட்டன் கத்தி மாதிரி வச்சுருக்கார் போல இருக்கு, அந்த கத்தி ஒரு வேளை இல்லைன்னா வந்து ஏர்போர்ட் மூர்த்தி இன்னும் கடுமையாக தாக்கியிருப்பாங்க. அவங்க சைடில் ஆயுதம் எடுக்கலன்னா சொல்ல முடியாது. அதில் இருக்கிற ஒரு நபர் கூட வந்து ஒரு கம்பி மாதிரி ஒரு பைப் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க முழு வீடியோ பார்க்கும்போது. அதனால் இது வந்து 2 தரப்பிலும் வந்து ஏற்பட்ட ஒரு மோதல். இதுக்கு காரணம் கேட்டால் மோட்டிவேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் வந்து ஏற்கனவே வந்து கடுமையாக வந்து ஒருமையிலும் சரி சில கடுமையான வார்த்தைகள் போட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது தொடர்ச்சி தான் இது. இல்ல யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. பொது வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது விமர்சனங்கள் வருவது சாதாரண விஷயம் தான். இது விமர்சனங்கள் பெரிய அளவுல எதிர்க்கட்சிகள் பாருங்க. நீங்க வந்து அதான் சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆயுதத்தை எடுக்கணுன்றது எதிரிகள் தான் முடிவு பண்றாங்க. அவர் என்ன ஆயுதத்தை எடுக்கிறாரு? மேடையில் பேசுறாரு, சில விஷயங்கள் டேட்டாவோட பேசுறாரு, சில விஷயங்களை வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை போட்டு பேசுறாரு. அதுக்கு நீங்க பதில் எப்படி கொடுக்கணும்? அதே மேடையில் கொடுங்க,
அதானே ஜனநாயகம். அதே மேடையில் நீங்கள் பேசுங்க. அவர் என்ன வார்த்தை பிரயோகம் பண்ணுறாருன்னா உங்கள் வாயில் அந்த வார்த்தை வரவே வராதா? இல்ல அதான் இந்த தரப்புல இருந்தும் மீடியாக்கள்ல பேசக்கூடியவங்க கடுமையான வார்த்தைகள் மூலம் நான் கேட்கிறேன் சார். ஒரு இடத்துல வந்து ஒரு நாகரிகமாக அழைக்கப்பட்டாரு அண்ணன் திருமாவளவன். இது இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, விகடன் வெளியிட்ட விழாவில். அதுக்கு வந்து இவர் போகலை. அப்போ வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய மனசு எங்கே இருந்தாலும் திருமாவளவன் அவருடைய மனசு வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதுக்கு ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பொங்குறாரு. பொங்கும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கூத்தாடின்னு பேசுகிறார். இல்லை அதான் இங்கே கேள்வி. நான் சொல்கிறேன், கூத்தாடின்னு பேசுகிறார். அங்கே சரியான நபர் கவுண்டர் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் அங்கே இருந்தேன்னா கூத்தாடி யாருன்றதை ஆலூர் ஷானவாஸுக்கு நான் காட்டியிருப்பேன். யார் யாரெல்லாம் கூத்தாடின்னு சொல்லியிருப்பேன். அங்கே சரியான நபர் டிவிக்கு சார்பில் உட்கார்ந்தாலும் அது வேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல நாகரிகமாக ஒரு விழாவுக்கு அழைக்கப்பட்டதை வந்து நீங்கள் வந்து மேடையில் போய் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க, கூத்தாடின்னு பேசுகிறீங்க இல்லையா? கூத்தாடினா கேவலமா உங்களுக்கு? அப்போ நீங்களும் தான் வார்த்தையை விடுறீங்க. இவங்களாம் வார்த்தையை விடாதவங்களா? அப்படியே இவங்க வந்து அப்படியே சொல்லின் செல்வர்கள் அற வழியில் பேசுகிறவங்களா? திருமாவளவனும் கடந்த காலத்தில் வந்து 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பழைய வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் பேசியிருக்காரு, பல வார்த்தைகள் பேசியிருக்காரு. பேசலாம் சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தில் இருக்கவங்களும் வந்து பொறுக்கிகள்னு பேசியிருக்காரு. இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கோம்? அங்கே தானே உட்காந்துருக்கோம். பாராளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை பேர் பொறுக்கிகள் பேச, பாராளுமன்றத்தில் வந்து அந்த கூடாரத்தில் அத்தனை பேரும் வந்து உட்காந்துருக்கோம்லாம் வந்து பொறுக்கிகள்னு பேசியிருக்காரு. நான் இல்லை சொல்கிறேன், நல்லதும் பேசியிருக்கிறாரு. பாராளுமன்றத்துக்கு வெளியே பேசுறது வேறு. நீங்கள் பாராளுமன்றம் போன பிறகு வந்து அவர் பேசின முதல் கன்னி பேச்சை வந்து அண்ணன் திருமா பேசுறது வந்து அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க கட்சியிலே ஆள் இல்லை. அவருடைய கன்னி பேச்சே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மலத்தை மனிதனை அள்ளக்கூடிய அந்த விஷயம் தான் முதல் அவர் கன்னி பேச்சு. அதுதான். அது எத்தனை பேர் தெரியும்? எனக்கு தெரியும், நான் ஃபாலோ பண்ணுறதுனால. அதனால் ரெண்டுமே இருக்குது. கடுமையான வந்து வார்த்தைகளும் அவர் பேசியிருக்காரு. பாராளுமன்றத்துக்கு வெளியே பாராளுமன்றத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணியமான முறையில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இல்லைன்னு சொல்ல, குறைச்சி மதிப்பில். ஆனாலும் ஒரு தலைவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர், நீங்கள் யூடியூபர்னா சொல்லுங்கள், யூடியூபர்னா ஒன்றும் கேவலம் ஒன்றும் கிடையாது. கொஞ்ச காலமே இந்த விசிகால இருக்கவங்க எல்லாருமே என்னன்னா யூடியூபர், இவரே திரும்பவே ஒரு முறை வந்து சொன்னால் யூடியூபர் வந்து போய் 1000 ரூபா வாங்கிட்டு யூடியூப்பில் போய் பேசுகிறான்னு சொல்லி பேசுகிறாரு. அவர் பேசுனது இவரை தான் பேசுகிறார். யார்? இவர் தான் பேசுகிறார். இல்லை உங்களையால் என்னையே பேச போகிறது இல்லைல்ல. 1000 ரூபா வாங்கிட்டு போய் யூடியூப்பில் போய் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தன் கட்சியினருக்கு வந்து கட்டளையிடுறாரு, நீ யூடியூப்பில் போய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது கோபி நாயனார் விஷயம் சில விஷயம் நடந்தது. அவர் பேசும்போது அவர் 1000 ரூபா வாங்கி போய் வந்து யூடியூப்பில் போய் உட்காந்து போய் பேசுகிறீங்க, பேச தெரியாமல் போய் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி. யூடியூப்னா நான் அவ்வளோ கேவலமாக என்ன நான் கேட்குறேன். ஸோ யூடியூபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு பயன்பட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் 4 பேர் வந்து யூடியூப்பில் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, விசிக்கு ஆதரவாகும். அப்போ யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேவலமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியும், இவர் வந்து கைது செய்யும்போது கூட கைது செய்யலை. இந்த சம்பவம் நடக்கும்போது இவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூபரு, அதில் என்ன ஆனந்தம்னு கேட்குறேன் நான். யூடியூபர்னா நான் அவ்வளோ கேவலமாக இருந்தேன். இவங்களெல்லாம் இப்போது வந்து அது சவுக்கு சங்கராக இருக்கட்டும், ஃபெலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கட்டும், காந்தராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்களாம் யூடியூபர். அதாவது இவங்க ஜேர்னலிஸ்ட்டுன்ற அந்த அடையாளம் வராத அளவுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து ஒரு பக்கம் வந்து சதி பண்ணிகிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், இந்த யூடியூப் தான் எல்லாரும் வச்சுருக்கீங்க. நக்கீரன் சார்பாக யூடியூப் இருக்கா இல்லையா? தந்தி சார்பாக யூடியூப் இருக்கா இல்லையா? எல்லா சேனலுக்கும் வந்து இப்படி தான் யூடியூப் நடத்துறீங்க. அப்புறம் இந்த யூடியூபர்ன்றதுல வந்து என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம்? யூடியூபர் சொல்கிறது ஒரு கேவலமான வார்த்தையா? இல்ல இந்த யூடியூபர் அப்படின்னு யார் விமர்சித்தாலும் ஏன் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அந்த யூடியூப் ரன் பண்ணக்கூடிய வாய் திறக்க மாட்டேங்க? அது உள்ளுக்குள்ள ஒரு சதி இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூபில் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு வருவாய் பாதிக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் வந்து ஊத்தி முறை ஸ்டேஜில் இருக்குது. இதான் உண்மை. பல ஊடகங்கள், முக்கிய ஊடகங்கள், நீ பேர் சொன்னால் போட மாட்டீங்க, பிரிண்ட் மீடியாலாம் வந்து ஊத்தி முறை ஸ்டேஜில் இருக்குது. தந்திலாம் பிரிண்ட் மீடியா வந்து ஊத்தி முறை ஸ்டேஜ் தான் இருக்குது கிட்டத்தட்ட. அப்போ டிஜிட்டல் மீடியாக்கள் தான் இன்றைக்கி கோல் வச்சுது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தாண்டி இப்போ டிஜிட்டல் மீடியா தான் பார்க்குறாங்க. டிஜிட்டல் நான் சொல்கிறது யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க. நேரடியாக சொல்ல யூடியூப்னா பெருமைக்குரியது தான் சார், ஒன்றும் தரக்குறையானது கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போது சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டார்னா யூடியூபர் தாக்கப்பட்டார், அது என்ன இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆனந்தம் இருக்குது. நீங்கள் சவுக்கு சங்கர்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் ஜேர்னலிஸ்ட் கூட நீங்கள் சொல்லாதீங்க. அது என்ன யூடியூபர் சவுக்கு சங்கர் அப்படி சொல்லும்போது ஏதோ யூடியூபர்ன்றது ரொம்ப கேவலமான வார்த்தை மாதிரியும் அப்படி தான் பார்க்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இருக்கிற சில நபர்களே சொல்கிறாங்க. ஆனால் அந்த நபர்களுக்கும் வைத்த கழுவுறதுக்கு எது தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இதே யூடியூப் தான் தேவைப்படுது. குறிப்பிட்டு நான் வந்து யாரையும் காயப்படுத்த நோக்கல. அதில் என்ன உங்களுக்கு வந்து ஆனந்தம்? இவரை யூடியூபர், நான் ஏர்போர்ட் மூர்த்தியை யூடியூபர்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன? அது பரவாயில்ல நான் பார்க்குறேன். அதுவும் குறிப்பாக விசிகா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் அப்படின்றத வந்து அவரே கடந்த காலத்தில் அவரே பேசியிருக்காரு, திரும்பவும் பேசியிருக்காரு. வேணா இருக்கு, நான் எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. அந்த வழக்கறிஞர் பாருங்க, அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, எடுத்து நீங்கள் எந்த சேனல் கேட்குறேன் அந்த கேள்வி தோரணை பாருங்க. இப்போ ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு.
பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி என்னன்னு கேட்டால் வந்து கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லை. யார் வேணால் கேட்கட்டும் கேள்வி, பதில் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை வேணா சொல்லிட்டு போ. நீ கேட்குற சேனல் எந்த சேனல் கேட்டால் எந்த சேனல் தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? ஐடி இருக்கான்னு கேட்குறாரு அந்த அட்வொகேட். ஐடி இருக்கான்னு கேட்குறாரு. 24 மணி நேரம் நீங்கள் ஐடி போட்டிருக்கீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் நேர்காணல் கொடுக்குறீங்கல்ல, ஒரு வழக்கறிஞராக நேர்காணல் கொடுக்குறீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி எங்கே கேட்க முடியுமா? பதில் எல்லா துறையில் இருக்கும் எல்லாரும் 24 மணி நேரம் 8 மணி நேரம் வந்து பணி செய்யும் போது ஐடி மாட்டிட்டு இருக்கிறாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் இதுதான் வந்து அந்த அணுகுமுறை சரியில்லை. பதில் இல்லை அப்படிங்கும்போது இது போன்ற ஒரு விஷயம் மக்கள் பார்த்தாச்சு. மக்கள் வந்து அது யார் எடுத்து அப்லோட் பண்ணாங்களோ தெரியாது, அங்கே நடந்ததை பார்க்குறோம். ஒரு போலீஸ்காரரும் வந்து சாட்சி இருக்கிறார் அந்த இடத்துல. அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த பக்கம் பண்ண முடியல, அந்த பக்கம் ஒருத்தர் நபராக இருக்கிறார். ஏன் மேற்கொண்டு பல போலீஸ் காவலர்கள் வரலன்றதும் நமக்கு தெரியல. அப்போ காட்சிப்படுத்தப்பட்டது அனைத்து மீடியாக்கள்லையும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். யாரோ ஒருத்தர் தான் எடுத்துருக்குறாங்க, அதை அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கதை வந்து மேட்ச் ஆகலை, நல்லா தெரியுது. நான் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கிறேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே வந்தது தகவல் யாராவது சொல்லி கூட நீங்கள் வந்திருக்கலாம்ல, 4 பேர் கூட்டிகிட்டு. அப்படியே இமேஜின் பண்ண முடியும் தானே. அப்போ உங்ககிட்ட கேள்விக்கு பதில் இருக்குமே தவிர ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. நீ எந்த சேனல்? கடந்த முறை இந்த மேயர் கேட்டதே எங்கே பார்த்தோம். நீங்கள் எந்த சேனல்? இவர் அண்ணன் சேகர் பாபு, நீங்கள் எந்த மீடியா கேட்டாரா இல்லையா? பதில் இல்லாதப்ப இந்த சேனல் இது வந்து என்னன்னா யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் மீடியான்னு நினச்சிட்டீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி டிஜிட்டல் புரட்சி நடக்குது. செல்ஃபோன் கையில் வச்சுருந்தானா கூட அவன் வந்து ஒரு யூடியூப் நடத்துகிறான். இன்றைக்கி அப்படி இருக்குது. ஒரே ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும், ஒரு 15,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் இருந்தால் போதும், மீடியா நடத்த முடியும். அப்படி இருக்குது. அப்படின்னா நீங்கள் மக்கள் கேட்குற கேள்வி தானே கேட்க போகிறாங்க. மக்கள் மனசில் என்ன இருக்குதோ கேட்க போகிறாங்க. பதில் சொல்லிட்டு போங்க. என்ன எப்படி இருந்தாலும் பதில் உங்ககிட்ட ஒன்று தானே. யார் கேட்டாலும் அந்த பதில் ஒன்று தானே. தந்தி கேட்டால் ஒன்று, வந்து நியூஸ் 18 கேட்டால் பதில் மாறுமா? கிடையாது இல்லை. எப்படி தான் ஒரு பதில் ஒன்று, பதிலை சொல்லிட்டு போங்க. இதுதான் நடந்துன்னு சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டால் உடனே நீங்கள் எந்த சேனல்? அது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. திருமாவளவனே கேட்டார். திருமாவளவன் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து எந்த மீடியா, நீங்கள் எப்படி என்ன அந்த கேள்வி கேட்பீங்க? திமுக கட்சிக்காரனான்னு கேட்டார் ஒரு மீடியாவுக்கு. நீங்கள் திமுக கட்சிக்காரர் மாதிரி செயல்படுறீங்க, அது எப்படி நீங்கள் அந்த வார்த்தை சொல்லிங்கன்னு அவ்வளோ கோவப்பட்டு பொங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தப்பு. நான் என்ன சொன்னேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லையா நீங்கள் மீடியா வந்து ஒரு வார்த்தை இருக்குல்ல, கடந்து போயிடுங்க, அவ்வளோதான். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.